நினைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், நடத்தி செல்வீங்க. சொல்லுவோமா? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், நடத்தி செல்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யாருடைய ஊழியம்? கர்த்தருடைய ஊழியம். அதை அவர் என்ன செய்வார்? இந்த ஊழியத்தின் திட்டங்களை கொடுத்தவர் அவர்தான், அதை நிறைவேற்றி மகிழ போகிறவரும் அவர்தான். ஆமென். சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதாய் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணினதான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 5:21. Proverbs chapter 5 verse 21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய வழிகள் யாருக்கு முன்பதாக காணப்படுகிறதா? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக காணப்படுகிறது. வழி என்கிறதான வார்த்தையை நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம் அந்த வசனத்தில். இந்த வழி என்று சொல்லப்படுகிறது வேத வசனம் இன்னொரு பகுதியில் சொல்லியிருக்கு, சரியான பாதை, சரியான வழி எது அப்படின்னு நம்ம பார்த்து அதில் என்ன செய்யணுமா? கடந்து செல்லணும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் நிறைய பாதைகள் நம்ம வாழ்க்கைக்கு முன்பதாக காணப்படும். இப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடியும் நிறைய காரியங்கள் இருக்கும். உலக பிரகாரமான பாதை இருக்கும், தெய்வீக பாதை இருக்கும், நம்ம இஷ்டத்திற்கான பாதை இருக்கும், நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய இஷ்டத்திற்கான பாதை இருக்கும். இப்படி பல பாதைகள் அல்ல பல வழிகள் நமக்கு முன்பதாக என்ன செய்யப்படும்? காணப்படும். நம்ம வாழ்க்கைக்கு முன்பதாக காணப்படும். ஆனால் இந்த வழிகளை எல்லாமே, மனுஷனுக்கு இருக்கிற வழிகள் எல்லாம் யாருடைய கண்களுக்கு முன்பதாக காணப்படுதான்? யாருடைய கண்களுக்கு முன்பதாக காணப்படுகிறது? தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக மனுஷனுடைய ஒவ்வொரு வழிகளும். இப்போ நான் பொதுவாக சொன்னேன், நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக என்னெல்லாம் பாதைகள் காணப்படும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன், அதில் என்னெல்லாம் பாதைகள் இருக்கும்? அவன் சுயமாக யோசிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும், தன்னுடைய ஆசை விருப்பங்கள் இருக்கும். அது வாழ்க்கையில் நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் அதையும் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசைப்படுகிறதான ஒரு வாழ்க்கையின் பாதை நமக்கு முன்னாடி இருக்கும். ஆனால் அநேக சமயங்களில் நாம் என்ன செய்ய மறந்து விடுகிறோம் என்றால், நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற சகல பாதைகளும் சகல வழிகளும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறதுன்றதை என்ன செஞ்சிடறோம்? மறந்து போயிடுறோம். இதனால நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி, நமக்கு சீராய் தோன்றுகிற வழி, நமக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற எல்லா பாதையையுமே நம்ம என்ன செய்கிறோம்? சூஸ் பண்ணுகிறோம், செலக்ட் பண்ணுகிறோம். அதை தெரிந்தெடுத்து அந்த பாதையில் நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யும்போது தான் நாம் என்ன செய்கிறோம்? அநேக சமயங்களில் நம் வாழ்க்கையின் தோல்விகளை பார்ப்பதற்கு அது காரணமாக மாறிவிடுகிறது. யோசித்து பாருங்களேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு செவ்வையாய் தோன்றுகிறது எப்படி இருக்கும்னா, விசாலமான பாதையில் போகிறது போல இருக்கும். மனம் போன போக்கில் போகலாம். எது அவனுக்கு தோன்றுகிறதோ அதன்படி அவன் செய்யலாம். எதெல்லாம் அவனுக்கு பிரியமாக இருக்குதோ அப்படியெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் செய்கிறதுனால அவன் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைய முடியுமா? கண்டிப்பாக அடையவே முடியாது. ஏன்னா விசாலமான பாதை ஒன்று இருக்குது, அங்கே யாரும் நம்மளை தட்டி கேட்க மாட்டாங்க, யாரும் நம்மள்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. மனம் போன போக்கில் போகலாம். அதனுடைய முடிவு ஆக்கினி அல்லது மரணம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு பாதை இருக்குது,
அது இடுக்கமும் நெருக்கமுமான பாதை. இப்படித்தான் வாழணும், அப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையின் வடிவம் அல்லது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, திட்டமிட்டு இப்படித்தான் நடக்கணும். நமக்கு இந்த அருமையான பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன செய்யுது, கற்றுக் கொடுக்கிறது. அந்த கற்பனைகளையும் அந்த தெய்வீக வாக்குத்தத்தங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பிறருக்கு முன்பதாக சாட்சியுள்ள வாழ்க்கை, இப்படி ஒவ்வொரு காரியங்கள்லையும் நம்மை தாமே தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழும்போது அது இடுக்கும் நெருக்கமாக தான் இருக்கும். ஒத்தையடி பாதையில் போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கிட்டு சருகுனா விழுந்துற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டங்களும் பாடுகளுமாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு எங்கே போய் முடிகிறதா, நித்தியத்திற்கு நேராக போய் என்ன செய்கிறது, முடிகிறது. நம்மளுடைய பாதை எப்பேற்பட்ட வாழ்க்கையில் கட்டங்கள் வழியாக கடந்து செல்லுகிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இப்போ நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய பாதைகளை யார் அறிகிறாரா? இப்போ யோசித்து பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் ஒவ்வொன்றிலையும் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார், இயேசு சுவாமி பக்கத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோங்க. இப்போ நமக்கு ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு சான்ஸ் வருது. இந்த சூழ்நிலையில் பொய் சொல்லு. இப்போ நான் கேட்குறேன் ஒரு ஆளை பார்த்து, நீ தூங்கிட்டு தானே இருந்த அப்படின்னு கேட்குறேன். இல்லையே அப்படின்னு டக்குன்னு வருதா, இல்லை ஆமாம் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வருதா? டக்குன்னு எதுதான் வரும் நம்ம வாயில்? விழுந்த வேகத்திலே சொல்லுவோம் நம்ம தூங்கவே இல்லைன்னா. அது என்ன செஞ்சிருது, உள்ளேயே ஊறி போயிடுது. ஆனால் இயேசுசாமி பக்கத்தில் இருக்கிறார்ன்ற எண்ணம் வரும்போது நமக்கு என்ன தோணும், ஐயோ அவர் பார்த்துட்டு தானே இருந்தார், நம்ம அப்போ என்ன செய்யக்கூடாது, தவறுதலாக நம்ம என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்கிற எண்ணம் வரும். இதே மாதிரி தான் நம்மளுடைய அனுதின வாழ்க்கை. நான் இதை ஒரே ஒரு உதாரணத்தை தான் நான் சொன்னேன், ஒரு பொய் என்கிறதான ஒரு வாய்ப்பு நமக்கு முன்பதாக வரும்போது. இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்கள் நாம் பேசுகிற வார்த்தை, நல்ல வார்த்தை பேசுகிறோமா, பிறரை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை பேசுகிறோமா, காயப்படுத்துகிற வார்த்தை பேசுகிறோமா? ஏசப்பா என் பக்கத்தில் இருந்திருந்தாருன்னா நான் அன்பாக பேசியிருப்பேனா, கோவமாக பேசியிருப்பேனா? ஏசப்பா என் பக்கத்தில் இருந்திருந்தானா சரியான பாதையை நான் சூஸ் பண்ணியிருப்பேனா, தவறான பாதையை சூஸ் பண்ணியிருப்பேனா? இப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு சிந்தனை என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். என்ன சிந்தனை? கர்த்தர் என்னை காண்கிறார், அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது? அக்கினி ஜுவாலைக்கு ஒத்த கண்கள். அந்த கண்ணை நம்மளால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி எதுவும் மறைக்கவும் முடியாது. சங்கீதம் 139 சொல்லுது, நம்ம என்ன செய்கிறாராம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். அடுத்தது, என் நினைவுகள் எல்லாம். நினைவை யாராவதால புரிஞ்சுக்கிற முடியுமா சொல்லுங்க பாப்போம்? புரிய முடியாது. ஏன்? நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறது எப்படி வெளியே தெரியும்? ஆனால் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்மளுடைய நினைவுகள் நம்ம வெளியே ஒன்று சொல்லலாம், மனசில் ஒன்று நினைக்கலாம், அது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அப்போ அவருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு மனிதனும் மறைவாக அல்லது ஒளிந்து போக முடியாது. அதில் தாவீது அழகாக சொல்கிறான், நான் வனாந்திரத்துக்கு போனாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்கப்பா, பாதாளத்தில் போய் அங்கே போய் தூங்கலாம்னு நினச்சாலும் அங்கேயும் முடியலை, அங்கேயும் உங்கள் கரம் என்ன செய்யுது, நடத்துது, அழுத்து தாங்குது. அப்போ கர்த்தருக்கு மறைவாக, கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக என்ன செய்யவே முடியாது, நம்மளுடைய வாழ்க்கை காணப்படவே முடியாது. அப்போ நமக்கு அந்த ஒரு சிந்தை இருக்கணும், என் வாழ்க்கையின் பாதை, என் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் பாதைகள் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேனோ அந்த பாதைகள் எல்லாம் யாருடைய கண்களுக்கு முன்பதாக காணப்படுகிறது? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக காணப்படுது. மனுஷனுடைய கண்களை ஈஸியாக மறைச்சிடலாம். நாம் ஜெபிக்கிறோம், முன்னாடி வரிசையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, கைத்தட்டி பாடுவாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிஞ்சதும் கைத்தட்டு என்ன செஞ்சிடும், கைம்மி ஆயிரும்னு வச்சுக்கிறோங்களேன். அப்போ பின்னாடி இருந்து எல்லாருமே ஒவ்வொரு நபர்களையும் நம்மளை என்ன செஞ்சுட்டே இருக்க முடியாது, பார்க்கவே முடியாது. நம்ம கையை தட்டி பாடுவோம், ஆனால் மனசெல்லாம் வேற எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு அது தெரியுமா தெரியாதா? மனுஷன் பாப்பா, அப்பா என்ன ஆவியில் நிரம்பி என் பிள்ளை ஜெபிக்குது, அப்பா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். கர்த்தர் சொல்லுவார், எப்பா உலகம் ஃபுல்லாக
யோபுவை சுற்றி பார்த்த சாத்தான்கிட்ட கேட்டது மாதிரி, எங்கப்பா போய் சுற்றிட்டு வர? அவன் சொல்லுவான், நான் உலகம் ஃபுல்லாக போய் என்ன செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு நம்ம மனசு என்ன செய்ய ஆண்டவரை பார்த்து சொல்லும். அப்போ வெளிப்படையாய் நாம் பார்க்கும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம், அது மனுஷனுடைய கண்களுக்கு முன்பதாக. ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக எதையுமே என்ன செய்யவே முடியாது, நாம் மறைக்க முடியாது. எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. நம்ம இப்போ உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நம்ம வெளியில் இருக்கிறதாக கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக என்ன செய்யப்படுகிறது, காண்பிக்கப்படுகிறது அல்லது பார்க்கப்படுகிறது. அதனுடைய 2வது பகுதியை வாசிப்போம். நீதிமொழிகள் 5:21 2வது பகுதி. அவனுடைய வழிகள் எல்லாம் அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அவர் என்ன செய்கிறாராம், சீர்தூக்கி பார்க்கிறார். நம்மளுடைய இருதயத்தின் வழிகள், பாதைகள் ஒவ்வொன்றையும் சீர்தூக்கி பார்க்குறார், வெயிட் பண்ணி பார்க்குறார். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், 1 கிலோ ஆப்பிள் வாங்குகிறோம். அது 1 கிலோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வெயிட் மிஷினில் போட்டு அல்லது தராசில் போட்டு என்ன செய்வாங்க, தூக்கி பார்ப்பாங்க. என்னன்னு தூக்கி பார்ப்பாங்க, 1 கிலோவுக்கு கம்மியாக இருக்குதா இல்லை கூட இருக்குதா. இதே மாதிரி கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறாராம், சீர்தூக்கி பார்க்குறாராம். பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழுகிறோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கை காணப்படுமா, இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்று நம்மளுடைய வாழ்க்கை காண்பிக்கப்படுமா? இந்த காலை வேளையில் யோசிப்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உங்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்கு. இன்னைக்கு யோசித்து பார்ப்போமே, அவருடைய கண்கள் மாத்திரம் நம்ம மேலே படாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நானும் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், நீங்களும் உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க. நம்மளுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பதாக இருந்தாலும், கண்களுக்கு முன்பதாக இருந்தாலும், அவருடைய பார்வை, அவருடைய கண் நம்ம மேலே வச்சதுனால தான் இந்த உலகம், இந்த சூழ்நிலைகள், மக்கள் நம்மளை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சப்ப கூட அவருடைய அழகான கண்கள் நம்மை அரவணைத்தது. இந்த காலை வேளையில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய வழிகளை நான் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன்ப்பா. இந்த நாளில் முழுவதும் என்னுடைய சிந்தை, நீர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறீர், என்னை பார்க்குறீங்க, உங்கள் கண்கள் என்னை கவனிக்கிறது என்கிற மனப்பான்மை, என்கிற சிந்தை எனக்குள்ளாய் காணப்பட நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மாத்திரம் உங்கள் கண்களுக்கு முன்பதாக இல்லை, உங்களுடைய அழகான கண்கள் எங்கள் மேலே பதிச்சதுனால இன்னைக்கு நாங்கள் உயிரோடு வாழுகிறோம் அப்பா, உயிரோடு வாழுகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் புரிந்து கொள்ள என் தேவன் நீர் கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக, தயவு பாராட்டுவீராக. நீங்கள் மாத்திரம் எங்களை கவனிக்காமல் விட்டுருந்தா, உங்கள் பார்வை மாத்திரம் எங்கள் மேலே படாமல் இருந்தால் என்னைக்கோ நாங்கள் பட்டு போயிருப்போம், காஞ்சி போயிருப்போம், இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு போயிருப்போம். ஆண்டவரே ஜீசஸ், இன்னைக்கு நீங்கள் எங்கள் மேலே கிருபையாக, இரக்கமாக, தயவாக உங்கள் கண்களை எங்கள் மேலே வைத்து எங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்குறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அதை புரிந்து அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்ற
நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான உங்க கண்கள் எங்க மேல இருக்கிறதுனாலதான்ப்பா எத்தனையோ சூழ்நிலைகள்ல எங்க வாழ்க்கையின் எத்தனையோ கட்டங்கள்ல முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இதுக்கு மேல எனக்கு ஒரு முடிவு இல்லை, இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையின் மாற்றங்கள் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சப்ப கூட உங்க அன்பான கண்கள் எங்க மேல பட்டதற்கு நன்றி ஆண்டவரே. மனிதர்களால் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு எரியப்பட்டு ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டு இருந்த எங்களை உங்களுக்கு வேண்டும் என்று சேர்த்து கொண்ட நல்ல அன்பான கண்களுக்காக நன்றி அப்பா. கண்டதாரே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாரே நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். பரலோக பிதாவே, உங்க அருமையான கண்கள் எங்க வாழ்க்கையின் பாதையின் மீது, எங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மீது, எங்களுடைய வாழ்க்கையை தூக்கி பார்க்கிறதாய் காணப்படுகிற என்கிற எண்ணத்தோடு இந்த நாள் முழுவதும் நாங்கள் உமக்கு பயந்து உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களாக, உம்முடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக, சந்தோஷப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காண என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. இந்த நாளை உம்முடைய பரிசுத்த கருத்திற்குள்ளாய் தருகிறோம். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. உங்களுடைய கண்களில் எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன பகுதியை போல இந்த காலை வேளையிலிருந்து இந்த நாள் முடிகிற வரைக்கும் உங்கள் கண்கள் எங்களை வழி நடத்துவதாக. உங்கள் கண்களுக்கு முன்பதாக நாங்கள் குற்றமற்றவர்களாய் நிற்க, பரிசுத்தம் உள்ளவர்களாய் நிற்க, உமக்கு பிரியமானவர்களாய் நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உங்கள் பரிசுத்த கரத்திற்குள்ளாய் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். எங்களையே உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தருடைய மகிமை விளங்கினதற்காய் நன்றி. தேவ கிருபைக்குள்ளாய் மூடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மினிஸ்ட்ரி வேதாகம கல்லூரி 16 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேதாகம கல்லூரிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். சுமார் 40 வருடங்களுக்கு முன்பதாக தேவ தரிசனம் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை ராமேஸ்வரத்தில் நிறைவேற்றி வந்த மிஷனரி பாஸ்டர் எம் பவுலோஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேதாகம கல்லூரியிலிருந்து நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் பயிற்சி பெற்றும் மாணவர்கள் இறையியல் பட்டம் பெற்றும் பல மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் தேசங்களிலும் வல்லமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இக்கல்லூரியில் முறையான கல்விகள் 1 ஆண்டு மற்றும் 3 ஆண்டுகள் சிறப்பாக வழங்கப்படுகின்றன. சிடிஹெச், டிடிஹெச், பிடிஹெச் மற்றும் எம்டி கல்விகளுக்கு அனுபவம் உள்ள அபிஷேகம் பெற்ற தகுதியுள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்றுவிக்கப்படுகின்றன. காற்றோட்டமான வகுப்பறைகளை கொண்ட வேதாகம கல்வி வகுப்புகள் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை 8:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையிலும் முக்கியமான பாடத்திட்டங்களோடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது தவிர விரிவான நூலக வசதிகள், ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்கி பயில்வதற்கான விடுதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கல்வி அறிவோடு மட்டுமல்லாமல் நடைமுறை ஊழிய பயிற்சியும் அளிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வருடமும் நமது மாணவர்களை பல கிராமங்களுக்கு அழைத்து சென்று அப்பகுதிகளில் சில நாட்கள் தங்கி ஊழிய பயிற்சியும் கொடுத்து வருகின்றோம்.
இவ்விதமாக தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் இந்த கல்லூரியின் மூலமாக தனிநபர் சந்திப்பு, சுவிசேஷ கூடுகை, குறுநாடகங்கள், படக்காட்சிகள், வரைபட விளக்கங்கள், சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், சாட்சி கூறுதல், சிறுவர் ஊழியம் என பல முறைகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் சபையில் ஆராதனை நடத்த, ஜெப விண்ணப்பம் நடத்த, செய்தி கொடுக்க பயிற்சி அளிக்கிறோம். இசை, மொழிகள் சிறப்பாக கற்றுத்தரப்படுகின்றன. சிறப்பு வகுப்புகள், கருத்தரங்குகள், வீடியோ நிகழ்ச்சிகள், விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன. முறையாக வேதத்தை கற்றுக்கொள்ளவும், ஜெபிக்கவும், உபவாசிக்கவும், நற்பண்புகள் ஒழுக்கங்களில் சிறந்து விளங்கவும் வழிநடத்தப்படுகின்றனர். கல்வியாண்டின் இறுதியில் ஓராண்டிற்கு மேலாக பயிலும் மாணவர்களுக்கு மிஷனரி எண்ணத்தை தூண்டும் வகையிலான சுற்றுலாக்கள் ஏற்படுத்தப்பட்டு மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாற்று இடங்களும் காண்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலும் சிறப்பான பட்டமளிப்பு விழா ஒழுங்குபடுத்தப்பட்டு அவரவர் தகுதிக்கேற்ப இறையியல் பட்டம் அளிக்கப்படுகின்றது. அதோடு முறையாக வேதாகம கல்வி கற்கும் தகுதியுடைய மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த ATA அங்கீகாரமுள்ள சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. குறைவான செலவில் நிறைவான கல்வி கற்றிடவும் சிறப்பாக பட்டம் பெற்று வல்லமையுள்ள தேவ ஊழியர்களாய் கடைசி காலங்களில் எழும்பி பிரகாசிக்கவும் சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் சாஜின் 9751859518